சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். மச்சான், கையில குயின் இல்லையேன்னு கவலையா இருந்தேன். ஒரு குயின் தானா தேடி வருதுடா. ஒரு குயின் தாண்டா வருது. இங்க 3 பேர் இருக்கமுடா. தூக்கிடலாம். முதல்ல குயினை தூக்குவோம்டா. யாரு டிக் அடிக்கிறோமோ அவங்களுக்கு தான் குயின். சரியா? ஓகே மச்சான், வா போலாம். அண்ணன் அண்ணன், என் பொண்ணை காணோம். இவதான் என் பொண்ணு. இவளை எங்கேயாவது பாத்தீங்களா? டேய், இந்த பொண்ணை பார்த்தோம்லடா. ஆமா மச்சான், பார்த்தோம். அந்த மரக்கடைக்கு நின்று அழுதுகிட்டு இருந்ததுல? ஆமா மச்சான், அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. டேய், இங்க பாருடா, அவங்க அம்மா தான் தேடிட்டு இருக்காங்க. அண்ணன், எங்க பாத்தீங்க? ப்ளீஸ் என்னங்க கூட்டிட்டு போறீங்களா? எங்க பொண்ணு காணோன்னு 2 நாளா தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோன்னு. வாமா, நாங்க கூட்டிட்டு போறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். வாமா. அண்ணே, எங்கண்ணே? இங்கயா? ஆமாமா, பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு போறதுக்கு வசதி இல்ல. அதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். சீக்கிரம் உள்ள போ. டேய், பொறுக்கி நாய்ங்களா, என் குழந்தை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். மிருகம் மாதிரி வந்து நிக்கிறீங்க. உதவி பண்ணுவீங்கன்னு நம்பி வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? பாவீங்களா? ஏய், ஒரு புது பொண்ணு நீ எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்க, உன்னை விட்டுருவோமா? நீ அமைதியா இருந்தன்னு வை, சின்ன கீரல் கூட இல்லாம உன்னை அனுப்பி வச்சிருவோம். ஏதாவது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நீ போனமா கூட போக முடியாது. டேய், கிட்ட வந்தீங்க சொர்கிடுவேன். போடுங்கடா. ஹேய், இங்க பாருடா பாப்பா, நிறைய சினிமா பார்க்கும் போல இருக்கு. உன்ன மாதிரி எத்தனை வேலை பார்த்திருக்கோம். குத்து. கிட்ட வராத. குத்து பாப்போம். குத்து. டேய். ஏய், டேய், குத்து. வேண்டாம். மலி, மலி. ஏய், டேய், குத்து. மலி. ஏய், இங்க பாரு. ஏய். ஏய், பைத்தியமா உனக்கு? எதுக்கு இந்த இடத்துக்குலாம் வந்த? இந்த இடம் ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியாதா? என் பொண்ணு இந்த பக்கம் தான் தொலைஞ்சு போனா. அப்ப என் பொண்ணு இங்க தானே நான் தேட முடியும். ஏய், வெண்பாவை நான் தான் தேடிக்கிறேன்னு சொன்னல. நீ ஏன் தேவையில்லாம அலைஞ்சு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வீட்டுல அமைதியா இருந்தாலே எனக்கு போதும். அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய உதவி. நான் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? என் பொண்ணு இல்லாம நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதுக்காக இப்படியே டெய்லி எங்கேயாவது போய் நில்லு. நான் ஓம் பின்னாடியே அலையறேன். வெண்பாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சு என்ன மேல மேல பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காத. வா வான்னு சொல்றல. வா வா, ஏறு. அக்கா, இந்த 2 பொண்ணுங்களும் சிக்கிடுச்சுக்கா. எங்கடா புடிச்சீங்க? அக்கா, 2 பேரும் பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்கக்கா. அப்படியே மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டக்கா. கலக்கிட்டீங்கடா. உங்களை வேலைக்கு சேர்த்ததுக்கு இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. சரி, கவனமா பாத்துக்கோங்க.
மயக்கத்துல இருக்காங்கன்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. தப்பிச்சு ஓடிட போறாங்க. டேய் 3 ரெடின்னு ஃபோன் பண்ணி சொல்லு. பார்ட்டி வர சொல்லி இப்பவே கிளம்பிடலாம். போடு போடு. டேய் யார் அது? அக்கா இவர்தான்க்கா லேப் டெக்னீஷியன். அக்கா இப்ப குழந்தைங்களை கொண்டு போறது ஆர்கனை எடுக்கிறதுக்கு தானா. அதனால பிளட்டை செக் பண்ணி அவங்க சொல்ற குரூப் இருந்தா அனுப்ப சொல்றாங்க. பணம் வழக்கத்தை விட 2 மடங்கு கொடுத்து வாங்கிக்கிறாங்களாம். ஆர்கன் எடுக்கிறதுனா? ஃபாரின்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகி யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இங்க இருந்து கடத்திட்டு போற குழந்தைங்களோட கிட்னியை எடுத்து பொருத்திடுவாங்களாம். பணம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஜாஸ்தியா கொடுப்பாங்கக்கா. அப்ப பிரச்சனை இல்ல. தாராளமா போய் டெஸ்ட் பண்ண சொல்லு. போ போ போய் எடுப்பா போ. சார் நான் கிளம்புறேன் சார், எடுத்துட்டேன். சரி நீங்க கிளம்புங்க. ஓகே வர்றேங்க. ஏண்டா ரத்தம் செட் ஆகலன்னா என்னடா பண்றது? நம்ம பழைய ரூட்லயே போய் அங்க கொடுத்துட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ அதான் சரின்னு படுது. அக்கா இதுல பணம் ஜாஸ்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. டேய் அந்த லேப் ஆளு வெளியே போய் உளர மாட்டான்ல? அதெல்லாம் உளர மாட்டான்க்கா. அப்படி உளர்னா அவனை முடிச்சிடலாம். மல்லி, என்ன மல்லி, எங்க போன நீ? எங்க கூட தானே இருந்த? சொல்லாம கொள்ளாம எங்க போன? நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? டேய் எங்கடா இருந்து கூட்டிட்டு வர இவள? திடீர்னு காணாம போய் சும்மா எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. அதை ஏன் கேக்குற? இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. ஏய் மல்லி, எங்க போயிட்ட நீ? விஜய் தம்பி, இவ எங்கதான் இருந்தா? நேரா பைத்தியம் மாதிரி வெண்பா காணாம போன இடத்துக்கே போயிட்டா. அங்க போய் ஏன் குழந்தைன்னு அலைஞ்சுகிட்டு இருந்திருக்கா. ரவுடிங்க எல்லாரும் இவ்வளவு சுத்து போட்டாங்க. ஐயோ, நான் மட்டும் அந்த சமயம் அங்க போகலன்னா இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும். தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும். என்ன மல்லி, நீ எதுக்கு அங்க போன? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவர்தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களும் புரியாம பேசுறீங்களா? நீ அது எப்படி தேவையில்லாத ஒரு வேலையா இருக்கும்? என் பொண்ணு காணாம போயிருக்கான். நான் போய் தேடாம வேற யார் தேடுவா? நான் போய் தேடுதானே செய்யணும். ஏய் அதான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல, விஜய் தேடிட்டு தானே இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம தனியா மணியும் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே ரொம்ப குழந்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் சீனெல்லாம் போட்டுட்டு இருக்க. இந்த புத்தி எல்லாம் குழந்தைய தொலைச்சல்ல, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஏய் ராஜி, இன்னொரு தடவை என் பொண்ணை நான் தொலைச்சேன்னு சொன்ன ஒன்னு தொலைச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ எல்லாம் என்ன பண்ணிட்ட வெண்பாக்கு? உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? ஒரு நேரம் குளிப்பாட்டி இருக்கியா? இல்ல ஒருவேளை சாப்பாடு கொடுத்திருக்கியா? இல்ல தூங்கதான் வச்சிருக்கியா? நீ கொண்டாட்டமா ஜாலியா இருக்கிறதுக்கு இந்த வீட்டை பயன்படுத்திக்கிட்ட. அதை தவிர நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? என்னைக்காவது ஒரு நாள் நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அதுலயே அவ வளர்ந்துட்டான்னு நினைச்சியா? இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் அவளை என் நெஞ்சுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் அவ ரத்த பந்தம் தான், எனக்கு அவ ரத்த பந்தம் இல்லதான். ஆனா பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி ஏன் வயித்துல பொறுக்க வேண்டியவதான் அந்த ரேணுகா வயித்துல பிறந்த மாதிரி ரேணுகாவே குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு உண்டாச்சு. அதெல்லாம் என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. நான் இங்க வந்த நாள்ல இருந்து அவளை ஏன் பொண்ணாதான் பார்த்தேன். அவ கொஞ்ச நேரம் காணாம போனா என் வயிறு படபடன்னு அடிச்சுக்கும். அவ அழுதா என் வயிறுதான் துடிக்கும். அவ ஏன் குழந்தை இல்லைன்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க முடியாது. அவ ஏன் பொண்ணுதான், நான் தான் பெத்தேன். அவளை வேணும்னே நான் தொலைச்சேன்னு யாராவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏ மல்லி, இப்ப ராஜி என்ன தப்பா சொல்லிட்டான்னு நீ இவ்ளோ கோவப்படுற? நீ பண்ணது தப்புன்னு இன்னும் உனக்கு உரைக்கல. வெண்பாக்கு அம்மான்னு சொல்றல்ல, அதுக்கு முதல்ல சின்சியரா எனக்கு நீ பொண்டாட்டியா இருக்கணும். ஒருத்தனுக்கு சின்சியரான பொண்டாட்டியா இருக்கிறதுங்கிறது அவனோட வார்த்தைய மதிக்கிறது, அவன் வார்த்தைப்படி நடந்துக்கிறது. நீ அது எதையுமே செய்யல. என் வார்த்தையை மீறி
என் குழந்தைய கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். சும்மா வெண்பா என் பொண்ணு, வெண்பா என் பொண்ணுன்னு வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருந்தா யாரும் நம்ப மாட்டாங்க. செயல்ல காட்டணும். எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா தயவு செஞ்சு நீங்க மட்டும் சொல்லாதீங்க. நீங்க வசதியா ஒரு அப்பாவா இருக்கீங்க, அதனால உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது. நீங்க ஒரு அம்மாவா இருந்து பாருங்க, அப்பதான் நான் பண்ண காரியம் உங்களுக்கு புரியும். புருஷன் பேச்ச கேட்டு நடக்கிறதுனால மட்டும் ஒரு குடும்பம் நடந்துடாதுங்க. ஒவ்வொரு வீட்லயும் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி பண்ற 1000 விஷயம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் நடக்கும். நான் பண்ண ஒரு காரியத்தால ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுதான். அப்படி நடக்காம வெண்பா ரன்னிங்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அன்னைக்கு என் பொண்ணு ஜெயிச்சிட்டா, என் பொண்ணு ஜெயிச்சிட்டான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல. ரன்னிங்கே அவளுக்கு வாழ்க்கையா இருந்து நாளைக்கு ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணானா இன்னைக்கு நான் இப்படி பண்ணத சொல்லி திட்டுவீங்களா? என் பக்கமும் நியாயம் தாங்க இருக்கு. ஒரு தப்பு நடந்ததுனால உடனே என் பாசத்தை தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லு, யோசிச்சு யோசிச்சு என்ன நியாயத்தை வேணாலும் கொண்டு வந்து சேரு. ஆனா இந்த நிமிஷம் இப்ப என் பொண்ணு இங்க இல்ல, அதுக்கு நீதான் காரணம். அது மட்டும் இல்லன்னு ஆயிடாது. நாகு, இவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு ஏற்கனவே கம்பெனி ப்ராஜெக்ட் ஏகப்பட்ட தலைவலி இருக்கு. என் குழந்தைய எப்படி தேடணும்னு எனக்கு தெரியும், நான் தேடிக்கிறேன். டேய் நில்றா, நீ பாட்டுக்கு பேசாம கிளம்பி போற. நீ இருக்கும் போதே அவ என்ன எப்படி சீறிட்டு வந்தான்னு பார்த்தல்ல. இந்த வீட்ல நியாயமா நடந்துக்கிறதே ஆபத்தா இருக்கு. நீ இங்கே இருடா, இவ ஏதாவது என்ன பண்ணிட போறா, பயமா இருக்கு. உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? நீ சும்மா சீன் போடாம பேசாம இரு, நான் கிளம்புறேன். ஏன் மல்லி, எதுக்கு நீ சொல்லாம கொள்ளாம போன? பொம்பளைங்களால எல்லா வேலையும் பண்ணிட முடியாது. சில இடம் ஆபத்தான இடமா இருந்தா நாம போகாம தான் இருக்கணும். என் பொண்ணு காணாம போய் முழுசா 2 நாள் ஆச்சன்னி. அவ எங்க இருக்கா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, எதுவுமே தெரியல. நான் எப்படி நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அவங்க என் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால ஒரு இடத்துல இருக்க முடியல நீ, அதான் போயிட்டேன். உன் மனசு எனக்கு புரியுது மல்லி, இங்க இருக்கிறவங்களுக்கு புரியலையே, என்ன பண்றது சொல்லு? வேற யாருக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்ல. விஜய் ஏன் அண்ணி இப்படி இருக்காரு? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல அண்ணி. இங்க பாரு மல்லி, விஜய் தம்பிய பத்தி உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தரோட உயிர் 7 மலையை தாண்டி 7 கடலை கடந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் தம்பியோட உயிர் வெண்பா கிட்ட தான் இருக்கு. வெண்பா கொண்டுனா விஜய் தம்பி வேற ஒரு மாதிரி ஆயிடும். அத நான் பல விஷயத்துல பாத்திருக்கேன். வெண்பா கிடைச்சா இது எல்லாமே மாறிடும் மல்லி. நீ விஜய் தம்பிய நினைச்சு வருத்தப்படாத. நான் யாரையும் நினைக்கல அண்ணி. எனக்கு என் பொண்ணு வேணும், என் வெண்பா வரணும். அது ஒண்ணு மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நீ அழாத அழாத, கிடைச்சிருவா. இங்க எதுக்கு மச்சான் வந்த? நீயும் ஆள் மயிலும் மீட் பண்ற இடமாச்சு இது. ஆமா, இங்க எதுக்குடா? இதே இடத்துல தான் முதல்ல மயில பார்த்தேன். இந்த இடத்துல தான் நாங்க அடிக்கடி மீட் பண்ணோம். இந்த 2வது இன்னிங்ஸையும் இங்க இருந்தே ஆரம்பிக்கலான்னு தான் இங்க வந்தேன். டேய், நீ அவளை விட மாட்டியாடா? அவ்வளவு பக்கத்துல வந்து தப்பிச்சு போனவடா, அவளை எப்படி விட முடியும்? அவளை ஒரு தடவையாவது பக்கத்துல பார்க்காம விட மாட்டேன். ஒரு நிமிஷம். யார் நம்பர் இது? ஹலோ, நான் தான் மயிலு, உன்னோட முன்னாள் காதலன். ஏய்
நீ எதுக்கு எனக்கு கால் பண்ற? நான் ஏன் கால் பண்றேனா? என் மேல கேஸ் ஃபைல் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படியே நம்ம கதை முடிஞ்சிடும் நினைச்சியா? எல்லா கதைக்கும் பார்ட் 2 இருக்கு தெரியுமா? இப்பலாம் பார்ட் 2 தான் ட்ரெண்டிங்கே. அந்த பார்ட் 2 தான் இப்ப நமக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு. டேய், நீ ஜெயில தானே இருந்த, நீ எப்படி வெளியில வந்த? நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அதோட அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸுக்கெல்லாம் ஒருத்தனை பிடிச்ச ஆயுசுக்கும் ஜெயில போட்டா அப்புறம் ஜெயில என்ன ஆகுறது? அதெல்லாம் அப்பப்ப வெளியே விட்டுருவாங்க. அதான் வெக்கேஷன் ஹாலிடேவா வெளியே வந்திருக்கேன். ஷோ, நீ என்ன கரும வேணாலும் பண்ணிட்டு போ. எனக்கு எதுக்கு நீ கால் பண்ண? உன்னை எப்படி மறக்க முடியும் மயிலு? என் மடியில வந்து உட்காந்து பறந்து போன மயில் நீ. உன்னை எப்படி மறக்க முடியும்? இங்க பாரு தினேஷ், நமக்குள்ள எதுவுமே இல்ல. அதனால மறுபடியும் இந்த மாதிரி கால் பண்ணிலாம் பேசாத. அப்புறம் இத பத்தி எங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். நானும் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம பார்த்த இடம், பேசின இடம் இதெல்லாம் பார்த்தா மனசுக்குள்ள அப்படியே ஒரு நெருப்பு பத்திக்குது. அதான் மறுபடியும் லவ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். உன்னோடயா? மறுபடியுமா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது தினேஷ். எல்லாருக்கும் லவ்னா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா லவ்வுக்கு இப்படி ஒரு பயங்கரமான முகம் இருக்கும்னு எனக்கு அறிமுகப்படுத்தினதே நீதான்டா. உன்னோட என்னால பேசவே முடியாது, ஒரு ஹலோ கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு அருவருப்பை நீ என்கிட்ட உண்டாக்கிட்ட. இங்க பாரு தினேஷ், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத. ஏய், சும்மா அப்படியே நூல் விட்டு பார்த்தா ரொம்ப தான் சீன் போடுற. உன்னை காதலிக்கணும்னு நான் மட்டும் என்ன தவிச்சிட்டா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னை காதலிக்கவே இல்லை. இனி எப்படி நான் உன்னை காதலிப்பேன்? காதலிக்கிறதுக்கெல்லாம் நான் உன்னை கூப்பிடல. ஆனா உன் மேல ஒரு ஆசை வச்சிருந்தேன். அந்த ஆசை இப்ப என் கையை விட்டு போயிருச்சு. அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. என் கைக்கு வந்து தப்பிச்சு போன ஒரே ஆள் நீதான். அதை மட்டும் நான் சரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்கவே மாட்டேன். அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். தினேஷ், எப்படி உனக்கு இப்படி பேச மனசு வருது? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? உண்மையிலே நீ ஒரு கேவலமானவன் தினேஷ். ஒரு பொண்ணு கூட இப்படி இல்லாம பேசுவ? உன் பழக்கமே வேணாம் தானே அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். மறுபடியும் ஏன் இப்படி என்ன துரத்தி துரத்தி வந்துட்டு இருக்க? உனக்கு எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை நீ முடிவு பண்ண முடியாது மயிலு, நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ ஒரே ஒரு காரியம் பண்ணு. நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நீ வா. நாம ஒரு சில விஷயம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம கண்டினியூ பண்றதா வேணாம்னு அப்புறம் முடிவு பண்ணிப்போம். வேண்டாம் தினேஷ், அப்படிலாம் நான் வருவேன் மட்டும் நினைக்காத. இனி நான் என் லைஃப்ல உன்னை மீட் பண்ணவே போறதில்ல தினேஷ். இன்னைக்கு ஈவினிங் நீ வரணும் மயிலு, கண்டிப்பா வரணும். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பை. என்னடா என்னடா சொன்னா? வர சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் வராளா இல்லையான்னு. நான் சொல்றேன், கண்டிப்பா வரமாட்டா. பார்க்கலாம்டா, ஏன் அவசரப்படுற? சரி, வா. அண்ணே சொல்லுங்கண்ணே, ரெடியா இருக்கோம்ண்ணே. நீங்க சொன்ன உடனே கிளம்பிடுவோண்ணே. இன்னைக்கு நைட்டு கிளம்புவா? சரிங்கண்ணே சரிங்கண்ணே. தடாவை தான் உடனே கால் பண்றோண்ணே. சரிண்ணே சரிண்ணே. டேய், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, நாம அனுப்புன 3 சாம்பிள்ல 2 பேரோட பிளட் சாம்பிள் மேட்ச் ஆயிருச்சான். அவங்களுக்கு 2 பேர் மட்டும் போதுன்னு சொல்றாங்க. எந்த 2 பேர்ரா? அக்கா, ஒன்னு இந்த வெண்பா, இன்னொன்னு புதுசா வந்திருக்கு இந்த நிக்கிதா. அப்ப 2 பேருக்கு மட்டும் தான் பணம் கொடுப்பாங்களா? ஆமாக்கா, ஆனா ஒரு பொண்ணுக்கு 10 லட்சம், 2 பொண்ணுங்களுக்கு 20 லட்சம். 2 பேருக்கு 20 லட்சமா?
அப்ப சரி. டேய், அப்ப அந்த மூணாவது புள்ளைய என்னடா பண்றது? அக்கா நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பழைய பாட்டிக்கே கொடுத்துருவோம்க்கா. 3-4 லட்சம் கொடுப்பாப்ல, அத போயிட்டு வர செலவுக்கு வச்சுக்குவோம். சரிடா, அப்படியே பண்ணிடலாம். ராத்திரி கிளம்புறதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிடுங்க, சரியா? இந்த வெண்பாதான் ரொம்ப வில்லங்கம் பிடிச்சவளா இருக்கா. இவள முதல்ல இங்க இருந்து கொண்டு போனோம்டா. அப்படி இல்லனா ஏதாவது கோக்குமாக்கு பண்ணிடுவா. சரிக்கா, ஏற்பாடு பண்ணிடுறேன்க்கா. டேய் வாங்கடா. ஏய் வெண்பா, என்ன கீழே தள்ளி விட்டு ஓடிட்டல்ல, தலை விண்ணு விண்ணு வலிக்குதுரி. உன்னை விலை பேசிட்டேனேன்னு பாக்குறேன். இல்லனா உன் மண்டைய உடைச்சிருப்பேன் இந்நேரம். இங்க இருந்து கூட்டு போற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஏதாவது சத்தங்கத்தம் போட்ட போற வழியில ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.